பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சிஸ்டர்ஸ். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். அநேகருக்கு வந்து ஒரு சோர்வு வந்துரும். என்னுடைய தியாகத்தை யார் பார்க்க போறா? எல்லாருமே வந்து நெறைய பேர் சொல்றது நான் பண்ற சாக்ரிஃபைஸ் யாருக்கு புரிய போகுது அப்படின்னு. ஆனா கர்த்தர் வந்து பரலோகம் வந்து உங்களுக்கு வந்து நிச்சயமா உதவி செய்ய போகுது. நம்ம அது செய்யற எல்லாத்தையுமே பரலோகம் ரெக்கார்ட் பண்ணிட்டே தான் இருக்கு. அதனால பரலோக உதவிகள் எப்படி எப்படிலாம் மனுஷங்களுக்கு வந்துச்சு ம். அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். முதலாவது ஒரு மனுஷன பத்தி நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருக்கு. கொர்நேலியு அப்படின்ற ஒரு மனுஷர் வந்து இருந்திருக்காரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, 2ஆம் வசனத்துல இருக்கு. அவன் தேவ பக்தியுடனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து, ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தான். அப்ப இந்த தருமங்கள் செய்றதுன்றது ஒரு சாக்ரிஃபைஸ் தான். ம். எல்லாராலயும் வந்து சாதாரணமா பண்ண முடியாது. நான் வந்து என்ன அவனுக்கு இருக்குதான் அவன் செய்றான் அப்படின்னு நம்ம நினைக்க அப்படிங்கிறது முடியாது. கிடையாது. இருக்கவங்களும் நெறைய பேர் செய்ய மாட்டாங்க. ம். இருந்தாலும் இவங்களுக்கு உள்ளதுல அவங்க குடுக்குறாங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு மனசு வந்து ஒரு சில பேருக்கு தாங்க இருக்கும். எல்லாருக்குமே அது வந்து இருக்காது. இருந்தாலும் குடுக்கக்கூடிய ஒரு மனசு வந்து ஒரு சில பேருக்கு தான் இருக்கும். ஏன் அப்டின்னா, ஆண்டவரே அத வந்து அக்னாலெட்ஜ் பண்றாரு. ம். ஓகே தான தர்மம் பண்றான். இங்கேருந்து ஒரு பையன் 31ல இருக்கு அப்டின்னு. பாருங்களேன். அப்போஸ்தலர் 10:31ஆம் வசனத்துல வந்து இருக்கு பாருங்க. கொர்நேலியுவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. இன்னைக்கு பாருங்க நம்ம நினைக்கலாம், நான் வந்து இங்க ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு குடுக்கறனால என்ன நடந்துச்சு? நான் ஒருத்தவங்களுக்கு அவங்க ஆபத்துல வந்து கேட்டனால, அவங்களுக்கு காசு குடுத்தனால என்ன நடக்க போது? இதெல்லாம் வந்து நம்ம பெரிய லெவல்ல பப்ளிசிட்டி பண்ண முடியாது. நான் இவ்ளோ பண்றேன், இவ்ளோ பண்றேன், அவ்ளோ ம். பண்றேன் அப்படின்னு யார்ட்டயும் போய் சொல்ல முடியாது. அப்படியே பார்த்த மனிதர்களா இருந்தாலுமே, ஓகே இவங்க பரவால்ல அப்படி பண்றாங்க அப்படின்னு வந்து நம்மள வந்து ரொம்ப பெருசளவுல நம்மள நினைப்பாங்களான்னு நினைக்க முடியாது. ஆனா பரலோகம் அதை நினைக்குது. ஆண்டவர் பரலோகத்தின் தேவனானவர் அதை நினைக்கிறார். நினைத்தருளுகிறார். தான தர்மங்கள் அவருக்கு நினைப்பூட்டுதலாய் வந்தது அப்படின்னு நம்ம வசனத்துல நம்ம வந்து பார்க்கிறோம். அப்படி நினைத்தனால தான் ஆண்டவர் வந்து தம்முடைய ஊழியக்காரராகிய பேதுருவை அனுப்பி அந்த குடும்பத்தினருக்கு ஒரு ரட்சிப்பை அவருக்கு சொல்லி ம். ஞானஸ்தானமும் எடுக்க, இத்தனைக்கும் பேதுரு வந்து புறஜாதிகள்ட்ட போகாத ஒரு மனுஷன். அவருடைய ஒரு ஹோல் மைண்ட் செட்டையே மாத்தி, இவ்வளவு நாள் பேதுரு பிலீவ் பண்ண ம். எல்லாத்தையுமே மாத்தி ஒரு தரிசனம் குடுத்து நெறைய ப்ராசஸ் அங்க நடக்குது. போய் அவங்க ஆவியில நெறையும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய பாஷைகள், அந்நிய பாஷை வர்ணங்கள் கூட அந்த இடத்துல கிரியேட் செஞ்சிருக்கு பாருங்க. எப்பேர்ப்பட்டதான ஒரு ஒரு ஆசீர்வாதம் அன்றைக்கு வந்து அந்த கொர்நேலியு, அவர் மறைமுகமா அநேகருக்கு செய்ததான தர்மத்து நிமித்தம் சால்வேஷன் நம்ம நல்லா ரட்சிப்பு, அவங்களுக்கு அவங்க அன்னைக்கு ஆவியானவருடைய கிருபைய படுறாங்க, ஞானஸ்தானம் எடுக்குறாங்க. எவ்வளோ பெரிய மாற்றங்கள் அவருக்கு மட்டும் இல்ல, அவர சுத்தி இருக்கதான ஜனங்கள் எல்லாருக்குமே நடக்குது. 2வது பார்த்தோம் அப்டின்னா, இதே மாதிரி தான். இதே மாதிரி வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததான ஒரு ஆள் பார்த்தோம் அப்டின்னா, ரூத். ரூத் எப்ப எடுத்தாங்கன்னா, அவங்க வந்து ஒரு மோவாபிய ஸ்திரீ. வேற இஸ்ரவேல் தேசத்துல அல்லாத வேற ஒரு ஸ்திரீ. ஆனா, இஸ்ரவேல் ஒரு மகனை தான் கல்யாணம் முடிச்சிருக்காங்க. ம். அங்க நகோமியோட பையன் வந்து இஸ்ரவேல்ல உள்ள. அவங்க கல்யாணம் முடிச்சிருக்காங்க. மேபி அவங்க கல்யாணம் முடிச்ச அந்த நாட்கள் அவர் கூட நெறைய ஆண்டவர பத்தி சொல்லியிருப்பாருன்னு நான் நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ரூத்தினுடைய ஹஸ்பண்ட் அவங்க இறக்குறாங்க. இறந்ததுக்கப்புறம் நகோமி வந்து நான் என்னுடைய சொந்த தேசத்துக்கே வாரேன்னு சொல்லும்போது, "எப்பா நீங்கலாம் உங்க தாய் வீட்டுக்கு போங்க. ஏன்னா உங்களுடைய தேசம் வந்து மோவாபு. இவங்க வந்து இஸ்ரவேல் தேசம். நான் இஸ்ரவேல் தேசத்துக்கு போறேன். நீ உங்க வீட்டுக்கு போம்போன்னா" ஒருத்தி போயிட்டாங்க. ரூத் மட்டும் இருக்காங்க. "இல்ல, இல்ல உங்களுடைய தேவன் வந்து என்னுடைய தேவன். நான் இந்த குடும்பத்துக்கு நான் வந்துட்டேன். நீங்க எங்கெங்க போறீங்களோ அங்கங்க நான் போறது தான் எனக்கு வந்து ஒரு இது." அவங்க பாருங்க தாய், தகப்பன்லேருந்து எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அவங்க வராங்க. சொந்த தேசம் எல்லாத்தையும் விட்டுட்டு இஸ்ரவேல் தேவனை நம்பி அவங்க வராங்க பாருங்க. ஆண்டவர் வந்து இந்த சாக்ரிஃபைஸ் வந்து அது வந்து எல்லாரால புரிஞ்சுக்க முடியுமா? எல்லாரும் ஏன்னா அவங்க கூட இருந்த இன்னொரு ஒரு சகோதரி போயிட்டாங்களே வீட்டுக்கு. ம். அந்த சகோதரிக்கு அந்த கிருபை கிடைக்கல பாருங்க. ஆனா ரூத்துக்கு இருந்திருக்கு. ரூத்த சாக்ரிஃபைஸ் பண்ணி வந்தனால, ஆண்டவர் வந்து போவாஸ் குடுக்குறாரு. அந்த சந்ததியில தான் இயேசு கிறிஸ்துவே பிறந்திருக்காரு பாருங்க. எவ்வளோ பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ். ஆண்டவரே அந்த சந்ததியில பிறக்கிற அளவுக்கு வந்து தாவீது ராஜா அந்த சந்ததியில தான் பிறந்திருக்காரு. நெறைய அந்த அந்த இதுல இருந்துச்சு. அதே போவாஸ் வந்து சாதாரண ஒரு நபர் கிடையாது. இன்னொரு ஒரு நாட்டு அதுவும் முன்னாடி ஒரு திருமணமான ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் முடிக்கிற அளவுக்கு போவாஸ் ஒண்ணும் சாதாரண ஒரு மனிதர் கிடையாது. அவரும் ஒரு நல்ல ஒரு சீமானா இருந்த ஒரு நல்ல ஒரு மனிதன் தான். ம். ஆனா இந்த ஸ்திரிய கல்யாணம் பண்ணணும்னா ஆண்டவர் பாருங்க எந்த அளவுக்கு நியமித்து வச்சிருக்காங்க. பரலோகம் நம்ம பண்றதான சாக்ரிஃபைஸ் அத ரெக்கார்ட் பண்ணனால, அது போவாசே அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாரு பாருங்க. ரூத் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இருக்கு. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. போவாஸ் பார்க்குறாரு. போவாஸ்க்கு அவரு ஆண்டவர் ஆண்டவர் வந்து அந்த ஒரு மனத குடுத்துருக்காங்க. உடனே அவருக்கு பயங்கர ஒரு இம்ப்ரஷன் ஆகுது. ரூத்த பார்த்து நிச்சா
இந்த பொண்ணு பண்ணியிருக்க சாக்ரிஃபைஸ்லாம் நம்மலாம் அந்த இடத்துல இருந்தோம்னா, போப்பா நீயாச்சு இது" மறுநாளே ஓடிப்போம். ஆனா இந்த பொண்ணு பாருங்களேன், வேற ஒரு தேசத்துக்கு வந்து நம்பி, அந்த பொண்ணுக்கு இப்படிலாம் ஒரு வாழ்வு மாறுமாங்கிறது தெரிஞ்சுலாம் அந்த தெரிஞ்சு பொண்ணு அவங்க வரல. பண்ணல. ஒரு ஓகே நகோமிக்கு வந்து அங்க சொந்தத்துல ஒரு பையன் ம். இருக்கான். நம்ம அப்படியே போனோம்னா, அந்த பையன நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படின்ற மைண்ட் செட்லாம் ரூத்துக்கு அப்படி ஒரு இங்க ஏன் ஒரு பையன் இருக்கானே நகோமிக்கே தெரியாது. அந்த ஒரு பிளான் நகோமிக்கே அந்த கிடையாது. பிளான் கிடையாது. எதார்த்தமா இவங்க கதிர் பொறுக்கும்போது, யாருடைய இதுலப்பா நீ பொறுக்குறன்னோனே, இவங்க பேர் போவாஸ்ன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நகோமிக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. ஓ! ம். அப்ப இந்த போவாஸ் ஆமா இது நம்ம உறவு முறையில, அப்ப நம்ம ரூத்துக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது செய்யணுமே. அதுக்கப்புறம் தான் நகோமிக்கே ஸ்ட்ரைக் ஆகுது. கண்டிப்பா. அப்படிங்கும்போது அந்த ஆண்டவர் பாருங்களேன், ரூத் பண்ணதான அந்த சாக்ரிஃபைஸ ஹெவன் வந்து நோட் பண்ணி, அது பாருங்க எவ்ளோ பெரிய ஆசீர்வாதத்த வந்து தந்திருக்கு. ஒரு வேள நீங்க பண்ணி உங்க குடும்பத்துல நீங்க ஒரு ஆள் பிரித்து எடுத்துட்டு வந்ததான ஒரு சாக்ரிஃபைஸ, நீங்க இந்நேரம் உங்களுக்கு ஆனா இது ஒரு ஜர்னி வந்து டைம் பீரியட் எடுக்க தான் செஞ்சுச்சு. கண்டிப்பா. ரொம்ப எடுக்க தான் செஞ்சுச்சு. எடுத்து தான் வந்து அந்த ஒரு பிளெஸ்ஸிங் கிடைச்சுச்சு. நீங்க வேணா சோர்ந்து போலாம். அந்த டைம் பீரியட்ல நீங்க வேணா சோர்ந்து போயிருக்கலாம். ஒரு வேள நீங்க ஒரு ஆள் மட்டும் தனித்து பிரித்து எடுக்கப்பட்டு வந்திருந்தீங்க அப்டின்னாலும், உண்மையாலுமே ஹெவன் வந்து உங்களுடைய சாக்ரிஃபைஸ ரெக்கார்ட் பண்ணி அதனுடைய பிளெஸ்ஸிங்க கண்டிப்பா குடுக்கும். கண்டிப்பா. அடுத்து 3வதா பார்த்தோம் அப்படின்னா, நீங்க ஒரு ஊழியக்காரங்களா கூட இருக்கலாம். ஊழியம் பண்ணிட்டு இருக்கலாம். எல்லாத்தையுமே விட்டு உங்களுடைய பணங்கள், அதாவது நீங்க முன்னாடி ஒர்க் பண்ண வேல, இல்லன்னா உறவினர்கள் மத்தியில நீங்க பட்ட நிந்தை, அவமானம். ஊழியமா பண்ண போறேன், ஊழியமா பண்ண போறேன். அந்த எல்லாத்தையுமே விட்டு, உங்களுடைய சுயமரியாதை எல்லாத்தையுமே ம். விட்டு வந்திருந்தாலும், ஆண்டவர் அதையும் வந்து பார்க்கிறார். நம்ம அப்போஸ்தலர் பவுல் கூட சொல்றாரு. பிலிப்பியர் 3, 7, 8ல இருக்கு. "ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ, அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன்." நீங்க ஊழியமே பண்ணாட்டினாலும், கிறிஸ்துவ நான் அறியணுன்ற தாகத்தோட ம். நீங்க கிறிஸ்துவ தேடுறீங்க. இப்ப இந்த கரண்ட் வேர்ல்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்க டைம் எப்படி எப்படியோ செலவு பண்றாங்க. ஆனா நம்ம ஆண்டவரை அறிகிற அறிவுக்காக, நம்ம வந்து ஒரே பைபிள் சம்மந்தமா, ஆண்டவர் சம்மந்தமா நம்ம டைம் இது பண்றோம். அப்ப நான் மித்த எல்லாத்தையுமே நான் நஷ்டம் என்று எனக்கு நீங்க ஒரு நான் அதாவது ஓவர் டைம் பார்க்காம கூட நீங்க வரலாம். நீங்க ம். ஒரு ஓவர் டைம் பார்த்தீங்கன்னா, உங்க நல்ல ஒரு சேலரில இன்கிரிமென்ட் தரலாம். என்ன வேணாலும் இப்ப சண்டேலாம் ஒர்க் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அத விட நல்ல ஒரு சம்பளம் ம். தரலாம். ஆனா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வரனால, அந்த சாக்ரிஃபைஸையும் ஹெவன் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டே தான் இருக்கு. அதுக்கேற்ற பிரதிபலன் நிச்சயமா வந்து கண்டிப்பா. உங்களுக்கு வரும். அடுத்து நம்ம கடைசியா பார்த்தோம் அப்டின்னா வந்து தொற்கால். இந்த ஒரு பெண்ண பத்தி நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க. அப்போஸ்தலர் புஸ்தகத்துல வந்து இருக்கு இந்த பெண்ண பற்றி. அவங்க வந்து அநேக அவங்க வந்து ஒரு டெய்லரா இருந்து தச்சு குடுத்து அவங்களுக்கு டெய்லருக்கு வர வருமானம் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஆனாலும் அவங்க வந்து விதவைகளுக்கு மிகுந்த தான தர்மங்கள் பண்ணியிருக்காங்கன்னு வேதத்துல சொல்லுது. அந்த பெண் வந்து வியாதிப்பட்டு இறந்துடுறாங்க. இறந்தோனே அந்த பெண் பண்ணதான அந்த ஸ்திரீகள்லாம் பார்த்து, ஐயோ! அவங்க தச்சுட்டு வந்த துணியெல்லாம் எடுத்து வச்சு அழுகுறாங்க. ஐயோ! இந்த பொண்ணு வந்து இப்படிலாம் எங்களுக்கு செஞ்சாளே! இந்த இந்த பொண்ணு இந்த அளவுக்கு நல்லா ஒரு செஞ்சாளே! ஹெவன் பாருங்களேன். அவங்க பண்ண தான தர்மங்கள் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி, இந்த பொண்ணு இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்தா, இன்னும் இந்த உலகத்துல மக்களுக்கு நல்லதுன்னு நெனச்சு, அப்போஸ்தலனாகிய பேதுருவ அனுப்பிவுட்டு, அந்த பொண்ணு இறந்த பொண்ணுக்கு மீண்டும் ஒரு ஜீவன குடுத்துருக்காங்க பாரு. அந்த அளவுக்கு ஒரு சில நேரம் நம்ம பண்றதான சாக்ரிஃபைஸ் அந்த ஒரு டெய்லரா இருக்க பொண்ணுக்கு எந்த அளவுக்கு வருமானம் வந்திருக்குன்னு பாத்துக்கோ. ரொம்பலாம் ஒண்ணும் இருந்திருக்காது. பெரிய பெரிய சீமான் அளவுக்குலாம் அந்த இடத்துல வந்து இருந்திருக்கா. பெரிய பெரிய ஆட்கள் அளவுக்குலாம். ஆனாலும் இருந்தத அவங்க செஞ்சனால, ஹெவன் பாருங்களேன், இறந்தவங்களே மீண்டும் உயிர் பெற வச்சு ஆண்டவர் எவ்வளவு பெரிய அற்புதம் அந்த இடத்துல வந்து ஆண்டவர் செஞ்சிருக்காருன்னு பாருங்க. நீங்க பார்த்துட்டு தானே நீங்க கூட ஒரு வேளை வந்து இந்த ஒரு பிரச்சனைலாம் வந்து உயிர் பெற்று எழும்பவே எழும்பாது. இதெல்லாம் தீர்த்து வைக்க யாராலுமே முடியாதுன்னு நீங்க நினைச்சுட்டு இருக்கலாம். ம். நீங்க பண்றதான நீங்க இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க தான தர்மம் பண்றதுக்கும், அவங்க வியாதிப்பட்டு இறந்ததுக்கும் சம்மந்தம் கிடையாது. ம். ஆனா அவங்க இத தெரிஞ்சு பண்ணல. ஆனா நீங்க வந்து நீங்க பண்ணிக்கிறதான தான தர்மங்களோ, நீங்க பண்ணிக்கிறதான உதவிகளோ பிறருக்கு செய்றதான செஞ்சுட்டே இருங்க. நிச்சயமா ஹெவன் அதை பார்த்து நமக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும்போது நிச்சயமா ஆண்டவர் வந்து அது நமக்கு உதவி செய்வார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.